முக்காவாசி குழந்தைங்க இப்போ என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா நேரம் செலவழிக்கலை. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம வேலை செய்கிறோம், காலையில் போயிட்டு நைட்டு தான் வரோம், நேரம் செலவு செய்யலை. அப்போ நேரம் செலவு செய்யலைன்னா அம்மா ஏன் உனக்கு நேரம் செலவு பண்ணல, அப்பா ஏன் உனக்கு நேரம் செலவு பண்ணலைன்னா, நாங்கள் இந்த மாதிரி வேலைக்கு போகிறோம்ப்பா, வேலைக்கு போனால் தான் பணம் சம்பாதிக்க முடியுது, அந்த பணம் இருந்தால் தான் உன்னை நாங்கள் படிக்க வைக்க முடியுது, இதை நம்ம சொல்லியாவது புரிய வைக்கணும் இல்லையா? சரி, நீங்கள் வேலைக்கே போயிட்டு வந்தால் கூட அரை மணி நேரமாக கிடைக்கல, ஒரு 30 நிமிஷம் நம்ம குழந்தையோட உட்காந்து பேசி, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, காலேஜில் என்ன நடந்துச்சு, அங்கே இருக்கிற பசங்க உங்ககிட்ட என்னப்பா சொன்னாங்க, அப்படி நம்ம பேச வேண்டாமா? ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் நம்ம குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிறோம். ஏன்னா இன்றைய தலைமுறை வந்து முழுக்க முழுக்க அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோல் மீறி போயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு சமூக ஊடகங்கள், அவங்களுடைய நண்பர்கள், எக்கச்சக்க விஷயம் நம்ம பிள்ளைகளுக்கு கெடுக்கிற ஒரு சூழல் இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நமக்கான நேரத்தை ஒரு டைம் டேபிள் வச்சுக்கோங்களேன். கட்டாயம் ஒரு நாளைக்கு நான் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது, ஒரு 30 நிமிடமாவது என் குழந்தைகளோடு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு எந்த அம்மா அப்பா முடிவு பண்ணுறோமோ அந்த குழந்தைங்க வந்து தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லைங்க.